மற்ற சில பிஸ்கட் நிறுவனங்கள் பார்லேயின் அதே முறையை பின்பற்ற முடிவு செய்தன. 1960இல் சந்தையில் பலவற்றை ஒத்த பிஸ்கட் பிராண்டுகள் தோன்றின. பார்லேயின் பிஸ்கெட்டுகளை வேறுபடுத்தி அறிய பொதுமக்களுக்கு முடிவதில்லை. முக்கிய காரணம், பிஸ்கெட்டுகள் மெழுகு காகிதத்தில் மூடப்பட்டு விற்பனை செய்யப்பட்டது. அதனால் வாங்கிய பிஸ்கெட்டுகளை எல்லாம் பார்லேயின் பிஸ்கட் என்று மக்கள் தவறாக நினைத்தனர். இது பார்லேயின் வருமானத்தை பெரிதும் பாதித்தது. அவர்கள் அதற்காக யோசனைக்கு மூழ்கினர். இதுவரை யாரும் செய்யாத ஒரு விஷயம் அவர்களுடைய மனதில் வந்தது. இனி நாம் பிஸ்கெட்டுகளை மெழுகு காகிதத்தில் போர்த்தவில்லை என்றால் நன்றாக இருக்கும். அதற்காக நாம் ஒரு தனித்துவமான பிளாஸ்டிக் மூடுகையை உருவாக்குவோம். அந்த பிளாஸ்டிக் மூடுகையில் நமது நிறுவனத்தின் பெயரும் பிஸ்கெட்டின் பெயரும் இருக்கும்.